வெல்கம் அவர் திருவண்ணாமலை சீரியஸ் எபிசோட் 2. போன எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கண்டினியூ தான் இந்த எபிசோட். வாங்க இந்த பியூர் வைபை அப்படியே எடுத்துக்கோங்க. எந்த எடிட்டும் இல்லை, எந்த மியூசிக்கும் இல்லை, அப்படியே லைவா நடக்கிற ஆடியோவும் விஷனும் அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கோங்க. டிராவல் வித் மீ டிஜிட்டலி த பியூட்டிஃபுல் கிரிவலம் பாத். வாங்க போலாம். ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெட்டி போட்டு நின்றுருக்காங்க. எல்லாம் நமக்கு என்னமோ சரியான பாருங்க. வந்து தீபம் தெரியும்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ பேர் நின்றுருக்கான்னு மட்டும் பாருங்க. கைஸ் தீபம் ஏற்றிட்டாங்க. பட் வந்து ஃபுல்லாக ஃபாகாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. எல்லாம் வந்து கையெழுத்து கும்பிட்டுருக்காங்க. நம்மளுக்கு எதுவுமே சுத்தமாக தெரியல. பார்க்கலாம், தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே கைஸ், வாங்க அப்படியே போகலாம். செம்ம கூட்டம் வரும். கைஸ் இப்போ வரலாம் வந்து ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. தீபமே தெரியல. நான் அப்படியே போயிட்டுருக்கோம். நிற்க வேணாம், ஏன்னா போகிற போதே வந்து தீபம் தெரியும் கண்டிப்பாக. அது ஃபாக்லாம் வந்து ரிமூவ் ஆச்சுன்னா அதில் அப்படியே போயிட்டே இருக்கோம். நிறைய கோவில் இருக்குது சைடில். பட் வந்து இப்போ உண்மையாக கிட்ட கூட போக முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டம். கிட்ட போனால் ரொம்ப டைம் ஆகிடும். அங்கே வந்து 11 மணிக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் இருக்குது. அதை பிடிச்சாதான், அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் 1 ஹவர்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து வெறுப்பாயிடும். அங்கங்கே கோவில் இருக்குது. கோவிலில் எல்லாம் கும்பிட்டுருக்காங்க. பட் நம்மளால வந்து அங்கே போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. மொத்தம் ஒரு 7 பேர் வந்தாங்களா. 3 பேர் முன்னாடி போயிட்டாங்களா, நான் 2 பேர் இருக்கோம். இன்னும் 3 பேர் வந்து பின்னாடி வராங்க. சாரி, 2 பேர் பின்னாடி வராங்க. கணக்கே தெரியல. அப்படியே போயிட்டே இருக்கோம். நின்று வெயிட் பண்ணலாம், டைம் ரொம்ப ஆகிடும். அதில் அப்படியே போகலாம், வருவாங்க. ஏன்னா இப்படி இருந்து எல்லாரும் அந்த சைடு தான் வந்தாங்க. அதனால் நாங்கள் போயிட்டே இருக்கோம். ஏன்னா பசி எடுத்தால் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் வந்து கூட்டமாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல போய்ட்டு ரிலாக்ஸாக வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். போகலாம். நம்ம சுற்றுறதுக்குள்ளே அங்கங்கே எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நின்றுட்டு வழியே விடாமல் அண்ணாமலை இருக்குது அரோகரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இவங்க பண்ணுறத பார்த்து நம்மளும் வந்து தெரியுதுன்னு பார்ப்போம். ஆனால் சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது, ஃபுல்லாக ஃபாகாக தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. அங்கங்கே நின்றுட்டு வந்து சொன்னாங்க, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சால் மட்டும் அந்த இடத்துல நின்று வீடியோ ஷூட் பண்ணுறது இது வந்தாலும் சொல்லுவாங்க. ஓகே வாங்க. எந்த லிங்கத்தில் வந்து எந்த லிங்கமே வந்து பார்க்கல, இன்னும் போயிட்டு பார்க்கணும். அப்படியே பார்க்கலாம் கைஸ். இன்னொன்னா அப்படியே சில் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியே
கீர் போட்டு முன்னாடி போயிட்டே இருக்கணும். நம்ம ஸ்லோவாக போகலாம்னு நினச்சோன்னா லாஸ்ட்டாக தான் வரும். பசிக்குது ஏன்னா சாப்பிட்லாம். அன்னதானத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. 2-3 இடத்துல பார்த்தோம். இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து பார்க்கலாம், சாப்பிட்லாம். எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறேன். ஓகே, சார்ஜ் எவ்வளோ வருதுன்னு தெரியல. சார்ஜ் போட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம எம்எல்ஏங்க தாண்ட இருக்கோம் கரெக்டாக. இங்கேருந்து அந்த ப்ளூ பிரிண்ட் எங்கன்னு தெரியல. செம்ம கூட்டமாக இருக்குது. கிட்ட கூட போக முடியாது. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த மேப் மாதிரி எங்கன்னா இருக்கும். நான் இருந்துச்சுன்னா அந்த மேப்பாண்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தெளிவாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த இடத்துக்கு போக போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து அதை ஷோ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக புரியும். நான் அந்த மேப் எங்கேன்னு தேட்டிருக்கேன், கண்ணிலே பட மாட்டேங்குது. அங்கே போயிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ், இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ நம்ம சுற்றி இருக்கோம். நீங்கள் உள்ள இடம் சொல்லிட்டு அந்த ரெட் கலர் வந்து பாயிண்ட் காட்டிருக்க பாருங்க, அதான் நம்ம இருக்கிற இடம். அதான் நினைக்கிறேன். ஆமாம், அதான் நம்ம இருக்கிற இடம். இல்லை மேலே போனால் வருணலிங்கம், வாயுலிங்கம், அதுக்கப்புறமா தான் குபேரலிங்கம். நம்ம குபேரலிங்கம் வந்தால் தான் வந்து நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி. ஓகே, முக்கால்வாசி வந்துட்டோம். ஒரு பாதி தாண்டி வந்துருக்கோம். இன்னும் இருக்குது. ஓகேவா? ஓகே, தாண்டலாங்க, போகலாம். இந்த காட்டு தான் ரொம்ப நேரமாக வந்து இதை தேடிட்டு இருந்தேன். அந்த போர்டு தான் இங்கே தான் கண்ணில் மாட்டுச்சு. அண்ட் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு, ஜனம் இல்லாமல். வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அதுதாங்க வேஸ்ட் எதுங்களா. ரொம்ப டயர்டாக இருக்குது. பசிக்குது ஃபஸ்ட்டு, ஏன்னா சாப்பிட்ணும். கால்லாம் வந்து ரொம்ப வலி வலிக்குது. மழைனால அப்படியே கால்லாம் ஒரு மாதிரி சாதாரண ஆகிட்டுருக்கு. அதனாலே வந்து ஈரத்தில் வந்து விண்ணுன்ட்டு கால்லாம். ஓகே, எல்லாம் வருஷம் வர்றது தான், எதுவும் பிரச்சனை இல்லை. சரி மக்களே, அடுத்து வந்து சாப்பிட்லான்னு இருக்கோம். அங்கேருந்து சொல்லிட்டு தான் வரேன், ஸ்நாக்ஸ் இல்லை எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பட் எங்கேயுமே வந்து ஸ்டாப்பே போடல, அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்டாப் போடுவோம், சாப்பிட்றோன்னு தோணும். அந்த இடத்துல ஸ்டாப் போட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ணாமலையார் பிரசாதத்தை தயவு செய்து லைனில் நின்று வாங்கவும், முன்னெடுத்து வராதீர்கள். புளியோதரை தந்தாங்க. கூட்டமே இல்லை, எங்கள் யாருக்கும் தெரியல புளியோதரை தரது. பட் நம்ம எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சோம். கூட்டமே இல்லாமல் வந்து குயிக்காக வந்து புளியோதரை வாங்கிட்டு வந்தோம். ஓகே, அப்படியே கொஞ்சம் புளிக்கு வந்து அப்படியே சாப்பிட்டே போவோம். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு, உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். நைட்டோ எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பிரசாதத்தை வந்து இந்த மாதிரி ராங் பேச்செலாம் பேசக்கூடாது. அதனால் வந்து நம்ம எதுவும் இல்லை, நம்ம சாப்பிடணும். ஓகே கேஸ், வாங்க அப்படியே போகலாம் சாப்பிட்டு. காய்ச்சி நீங்கள் நண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கோம். 2 ரூபீஸ் தான் ஒன்று. காய்ஸ் பார்த்துருப்பீங்க, கரும்பு ஜூஸ் குடிச்சப்போ தான் வேறு லெவலில் நல்லா 2 போட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, வாட்ரு தண்ணி வாங்குறதுக்கு பதில் அதே குடிச்சலான்னு. டேஸ்ட் எப்படி ஓகேவா? பெட்டர், பெஸ்ட்டு. கொடுத்த காசு ஒர்த்து. இதோட குவான்டிட்டி தான் வந்து சின்ன கப்பு. பரவாயில்ல, இங்கே வந்து இந்த ரேட்டுக்கு தரது ஓகே தான். எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த கார்மெண்ட்டில் சொல்லுங்க, அந்த கடை எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது, இல்லை வேறு ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே தான், 2 ரூபீஸ்க்கு ஓகே தான். அடுத்த அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன வாங்கலாமா பாருங்க கைஸ். இங்கேயும் கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது. பட் வந்து ஏற்கனவே சாப்பிட்டது பாரு, 2 ஜூஸ் குடித்தோம். அதனால் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்னொரு இடத்துல எங்கன்னா பார்த்தோன்னா
அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே வாங்க போகலாம். அன்னதானமாக சாப்பிட்டுருந்தா அதுக்கப்புறம் நடக்க முடியாது, தூக்கம் தான் வரும். ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஓகே வாங்க அப்படியே போகலாம். 1 லிட்டர் வந்து இந்த பாட்டி வந்து 10 ரூபான்னு எடுத்துருந்தாங்க. அதனால் 1 லிட்டர் தண்ணி வாங்கிக்கலாம். எல்லாத்துலேயும் 20 ரூபா 30 ரூபான்னு எடுத்துருந்தாங்க. இந்த பாட்டி 10 ரூபான்னு தானே வாங்கிக்கலான்னு வந்து வாங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குபேர்லிங்கம் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் குபேர்லிங்கம் வந்தாலே முடிச்ச இதுக்கு சம்பவம். அதை முடிச்சிட்டோன்னு வந்துருச்சு. குபேர்லிங்கம் கிட்ட வந்துட்டோம். குபேர்லிங்கம் கிட்ட வந்துட்டோம். முடிச்சுட்டு அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியது. இன்னும் 2 பேர் வந்து எங்கே வராங்கன்னே தெரியல. அதனால் நம்ம முடிச்சுட்டு ஏன்னா வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு கால் வலிலாம்? முடியல. முதல் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்டி யூடியூபராக வரும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானை வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கும்பிடுங்க. சூப்பராக இருக்குது. வெளியேருந்து இவ்வளோ பெரிய சிலையை பார்க்குறதுக்கு. ஓகே நான் கும்பிட்டாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். கைஸ் குபேர்லிங்கம் வந்துருச்சு. குபேர்லிங்கம் வந்தாலே வந்து ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா அர்த்தம். ஆனால் போயிட்டே இருக்குது. செம்ம கூட்டம். உங்களுக்கு இப்போ எல்லாம் தீபம் காட்டல. தீபம் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஓரளவு லைட்டாக தெரியுது, அதுக்கப்புறம் தெரிய மாட்டேது. காட்டுறேன். இங்கேருந்து மரம்லாம் மறைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக எதனா ஒரு ஸ்பாட் வரும். கண்டிப்பாக தீபத்தை பார்க்க முடியும் உங்களாலையும். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இங்கேருந்தா வந்து பஸ்ஸில் கிளம்புவோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகிறது பாருங்க. ஆர்ச்சி இருக்கு. இதான் வந்து திருவண்ணாமலையோட ஆர்ச்சி. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு இன்னும் வரல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அப்படி போனால் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டே போக முடியும். ரயில்வே ஸ்டேஷன் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஒரு வழியாக வந்து கிரிவலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ரெயின் பிடிச்சி 11 மணி தான் ட்ரெயின் இப்போ ஒன்று இருக்குது. பட் 10 மினிட்ஸில் போக முடியும். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் பிடிக்க முடியும். இன்னும் அவங்க வரவே இல்லை. அதனால் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுறது தப்பு. இன்னும் 5 பேர் வரணும். அதனால் இங்கே பார்க்கில் வெயிட் பண்ணிருக்கோம். அவங்களாம் வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காலில் ரொம்ப வலியாக அப்படியே பார்க்கு பாருங்கள். உள்ள வரலும் இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு கிளம்பி தான். ப்ரோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ. நாங்கள் லைட்டிங் தெரியல. ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ. சத்தமாக பேசுங்க. ஃபஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்டா வந்தோன்னு இருக்கு. ஆனால் அண்ணாமலையாரை பார்த்துட்டோம், அது சந்தோஷம். அண்ணாமலையாரை பார்த்தீங்களா? இங்கே அண்ணாமலையார் மூலஸ்தானத்தில் இருக்காரு. யாரை பார்த்தீங்க நீங்கள்? சொல்லுங்க. கதை கொடுக்க கூடாது. அவங்களுக்கே தெரியும் அண்ணாமலை பார்க்க முடியாதுன்னு. தீபத்தை பார்த்தோமா, அவ்வளோதான், பார்த்துட்டோம். கைஸ் இதில் என்ன ஒன்றுனா உங்களுக்கு தீபத்தையே காட்டல. நான் ஓரளவுக்கு பார்த்தேன். உங்கள் பேக் சைடு நல்லா தெரியுது. ஃப்ரண்ட்டில் போய் காட்டலான்னு பார்த்தேன். ஃப்ரண்ட்டில் வந்தால் ஃபுல்லாக பனி மூடிக்குச்சு, காட்ட முடியல. இன்டர்நெட்டில் இருந்தால் எடுத்து போடணும் போல். பார்க்கலாம், யாருன்னா எடுத்துருப்பானுங்க ஃபோட்டோ, அதை ஆட் பண்ணி விட்ற சின்னதாக. ஓகே கைஸ், உள்ளே போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா வந்து செம்ம டயர்டாக இருக்குது. அவங்க வரத்துக்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவங்க வந்தோடனே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே 11 மணிக்கு தான் ட்ரெயினே சொல்லியிருப்பேன். பட் நாங்கள் வந்து 8:30 மணி ட்ரெயினே ஓடி போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க 2 பேர் பொறுமையாக வரேன்ட்டாங்க. ஆல்ரெடி 3 பேர் எங்களுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க. இப்போ நம்மளும் போயிட்டு இந்த 8:30 மணிக்கு வர ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இதோட இந்த திருவண்ணாமலை சீரிஸ் ஓவர். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பை மக்களே, பை.